தானா மணி 5:30 ஆயிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காது, முடிச்சுட்டு கிளம்பிடுறேன்க்கா. இல்ல இப்ப நீ எக்ஸ்ட்ரா வேலை செய்யா, உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் நானு. இல்லக்கா பட் இங்க பாருமா, ஒரு முதலாளியா யோசிச்சா நீ செய்யறது எனக்கு லாபம் தான். ஆனா ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா யோசிச்சா நீ செய்யறது தப்புமா. 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சா, 5 காசு கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலையா உனக்கு ஓட்டி செய்யறதுக்கு? வீட்டுக்கு போ, எடுத்து வச்சுட்டு ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்க? போய் உன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு போ. இந்த பொண்ணு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே இப்படிதான் கரெக்டான டைமுக்கு வேலை முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போக மாட்டாங்க. முதலாளிக்காக தாங்குவாங்க. எண்ட் ஆஃப் த டே அதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க முதலாளி உங்களுக்கு ஃப்ரீயா வந்து காசு கொடுக்க கிடையாது. நீங்க உழைப்ப போடுறீங்க, அந்த உழைப்புக்கான சம்பளம் தான் நீங்க வாங்குறீங்க. காசு கொடுக்கறதுனால உங்களை யாரும் அடிமையாக்க முடியாது. என்னைக்கும் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. தப்புனா தப்பு, சரினா சரி, அது யாரா இருந்தாலும் சரி. சரியா? அனைத்து உழைப்பாளி தங்கங்களுக்கு இந்த அக்காவோட உழைப்பாளி தின வாழ்த்து.